ஹலோ வியூவர்ஸ், என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போகிறது, டூர் போகிறது, எங்கே போனாலும் என்னதான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் வந்த பிறகு நம்ம வீடு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம ஊருக்கு வெளியூர்லாம் போயிட்டு வந்து டயர்டில் நம்ம வேலை செய்ய முடியாது. வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இருந்தாலும் வீடு எப்படியா இருந்தாலும் குப்பை தான். அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லா பொருள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இப்போ இது சிம்பிள் மெத்தடில் க்ளீன் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இருக்கிற துணிகள் நிறைய சேர்ந்துருக்கு. நம்ம ஊரில் போட்ட துணிகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறதுன்றதை நான் வீடியோவாக போடுறேன். எப்போவுமே நம்ம ஒரு க்ளீன் பண்ணணும் போது ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய வீடாக இருந்ததுன்னா நம்ம ஒரு ரூமில் இருந்து ஆரம்பிக்கணும். நான் எப்போயுமே பெட்ரூமில் இருந்து தான் ஆரம்பிப்பேன் சுத்தம் பண்ணுறது. இப்போ நான் முதல்ல பெட் ஸ்ப்ரெட்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணி பில்லோ கவர்லாம் எடுத்து போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பெட்டை நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி சிம்பிளாக வீட்டை க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணணுன்றதை நான் வீடியோவாக போட போகிறேன். அப்புறம் இப்போ இதில் துவைக்க வேண்டிய துணிகளை தனியாகவும் காய வச்சு இப்போ மடித்து வைக்கிற துணிகளை தனியாகவும் பிரிச்சுடணும். ஃபஸ்ட்டு நம்ம பெட் ஸ்ப்ரெட்டில் சரி பண்ணிப்போம். பெட்டு மேலே இருக்க பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணாலுமே பெட்ரூமில் ஓரளவு க்ளீன் ஆகிடும். பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் துவைக்க வேண்டிய துணி மடிக்கிற துணி மடிச்சாச்சு. இனிமேல் துவைக்க வேண்டிய துணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இனிமேல் துணிகளை வாஷிங் மிஷினில் போடுற துணி தனியாகவும் நம்ம கையில் அலசுகிற துணி தனியாகவும் எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்ல பட்டு பாவாடை, இதெல்லாம் நான் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக்கி கொடுத்துருவேன். இது லைட்டாக அலசுகிற துணிகள். நம்ம லைட்டாக 1 டே போட்டுட்டு அந்த வேர்வை ஸ்மெல் போகணுன்றதுக்காக தனியாக இதெல்லாம் நான் வாஷிங் பவுடர் போட்டு அலசத்துக்காக தனியாக இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ மட்டும் நான் வாஷிங் மிஷினில் போட போகிறேன். இப்படி நம்ம துணிகளை பிரித்து போட்டு மடித்து வைக்கிற துணிகளை மடிக்கும்போது நம்மளுடைய பெட்ரூம் க்ளீன் ஆகிடும் பாருங்கள். இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டேன்னா அடுத்தது துணிகளையும் பிரித்து வச்சுட்டேன். இப்போ இது தூக்கிட்டு போய் நம்ம வெளியில் போட்டோன்னா இப்போ ஹாலை மட்டும் நான் க்ளீன் பண்ணணும். எப்போயுமே நான் ஹாலை க்ளீன் பண்ணும்போது இதுங்களெல்லாம் நல்லா இந்த டிவி ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நான் நல்லா டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு தான் நான் க்ளீன் பண்ணிப்பேன். இப்போ ஹாலில் துணிகளை எடுத்து போய் போட்டுட்டு ஹாலை க்ளீன் பண்ணிட்டேன்னா ஹால் க்ளீன் ஆகிடும். அடுத்தது கிச்சன் தான் க்ளீன் பண்ணணும். பாத்திரத்தெலாம் எடுத்து போட்டு பெருக்கிட்டேன்னா கிச்சன் க்ளீன் ஆகிடும். இப்போ நான் ஹால்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா அடுத்தது டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கிச்சனையும் நான் என்ன பண்ணேன், துலக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் துலக்கின பாத்திரத்தெலாம் அடுக்கி வச்சுட்டு இப்போ கவுண்டர் டாப்பை லைட்டாக தொடச்சி மட்டும் வச்சுருக்கேன். இனிமேல் கொஞ்சம் ஈர துணி போட்டு நல்லா ஒயிட் பண்ணிட்டேன்னா இதில் பால்லாம் கொட்டிடுச்சு. அதை நல்லா கேஸ் ஸ்டவ்வை நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா என்னுடைய கிச்சன் க்ளீன் ஆகிடும். இப்போ வெசல்ஸ் வாஷிங் மட்டும் இருக்குது. வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு வெசல்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன்னா என்னோடய கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் மாப்பு போடுற வேலை தான். இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியாவாக நம்ம செய்யும்பொழுது மைண்டை வீட்டை க்ளீன் பண்ணணும் போது நம்ம மைண்டை அதில் கவனத்தை செலுத்தினாலுமே நம்ம வீடு க்ளீன் ஆன மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஒரு ரூமையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன்னா 1/2 அன் ஹவரில் நான் என்னுடைய வீட்டை ஆஃப்டர் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் பண்ண க்ளீனிங் ஒர்க் இது. இனிமேல் நான் பாத்திரத்தை கழுவிட்டேன்னா என்னுடைய வீடு கிச்சனும் சரி, ஹால் சரி, பெட்ரூம் சரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.